ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கி வந்து சின்னஞ்சிறுகளிய சீரியலை பற்றி ஒரு செம்மையான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், சின்னஞ்சிறுகளிய சீரியலில் வந்து இந்துவும் கருணாவும் ரீசெண்டாக பிரிஞ்சு தானே இருந்திருப்பாங்க. பிரிஞ்சிருந்துட்டு திரும்ப சேர்ந்துருப்பாங்க. அதாவது நிரந்தரமாக சேரல. என்னென்னு சொன்னால், கோர்ட்ஸால் வந்து இவங்க 6 மாதம் சேர்ந்து வாழணும், அதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் என்ற மாதிரி சொன்னதால் 6 மாதம் சேர்ந்து வாழ்கிறாங்க. இந்துவும் வந்து புவனாவுக்கும் கருணாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி தான் இந்த என்ன சொல்கிறது சேர்ந்து வாழ்கிறதுக்கு சம்மதித்த மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் அங்கால வந்ததுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், கருணாவை இவங்கள்டேருந்து காப்பாற்றணும். அடுத்தது இந்துவோட மாமா வந்து நிறைய என்ன சொன்னது பழைய கதைகளை எல்லாம் சொல்லித்தான் இந்துவையும் கருணாவையும் திரும்ப சேர்த்து வைக்கிறதுக்காக எல்லா உண்மைகளையும் சொல்லி 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்துவும் கருணாவும் வந்து எப்படியோ பிரியத்தானே போகிறாங்க. இவங்களை என்ன செஞ்சிருந்தாலும் பிரித்து வைப்போம் என்ற ஒரு இதில் கிருபாக்களை நிறைய முயற்சி செய்கிறாங்க. சரி வராதுண்டி போட்டு டிவோர்ஸ் இப்போ கிடைச்சிருந்தானே, அதுக்கு பிறகு பிரிஞ்சிடுவாங்க தானே என்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்னென்னு சொன்னால், இந்துவையும் கருணாவையும் எப்படியாச்சும் ஒன்றா சேர்த்து வச்சிடணும்னு சொல்லி கருணாண்ட அப்பா விரும்புகிறாரு. அதாவது தயாளன் வந்து கூப்பிட்டு இந்துவை கதைப்பார். என்னென்னு சொன்னால், இந்துமா, நான் வந்து என் பிள்ளையா நான் வந்து மனசளவில் ஏற்றுக்கிட்டு தான் இன்று வரையும் உண்மையை சொல்லாமல் உனக்குத்தான் முதலாக இந்த உண்மையை சொல்லியிருக்கிறேன். நீ கருணாவோட நிரந்தரமாக சேர்ந்து வாழணுமென்றது தான் என் விருப்பம். நீ விட்டுட்டு போயிட்டா கருணாவை நீ யார் பார்த்துப்பாங்க சொல்லு பார்ப்போம். நீ போயிட்டா கருணா வந்து பழையபடி அனாதையாக தான் போயிடுவான். அதாவது அப்பாண்டு நான் இருந்தும் கூட அவன் அனாதையாக போயிடுவான். காலம் முழுக்க நீ அவன் கூடவே இருக்கணும். அதை விட எனக்கும் வயசு போயிட்டு உனக்கு தெரியும் தானே. என்னென்னு சொன்னால், எனக்கு உடம்பில் 1008 வருத்தம் இருக்குது. நான் இன்றைக்கும் நாளைக்கு கொண்டு இருக்கிறாள். என்னுடைய ஆசை எல்லாமே கருணாண்ட குழந்தைகளையும் பார்த்துட்டு, அதாவது என்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்துட்டு நான் கண்மூடி நான் நிம்மதியாக போய் சேர்ந்துடுவேன். நீ இதுக்கு எப்படியோ மறுப்புத்தான் தெரிவிப்பேன், எனக்கு தெரியும். என்னென்னு சொன்னால், நீ என்னுடைய கட்டாயத்தின் பேரில் தான் இப்போ கருணாவோட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி வாழ்கிற. அதுவும் வாழ்கிறேன்னு வாழையில் சும்மா 2 பேரும் பேருக்கு கணவன் மனைவியாக இருக்கிறீங்க. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னால், நீ கடைசி வர கருணாவோட சேர்ந்து வாழணும். அவனுக்கு வந்து குழந்தை குட்டிகள் இருக்கணும். எனக்கண்டு பேர பிள்ளைகள், அதாவது இப்போ வந்து ஜெயந்தின்ற பிள்ளைகள், அதாவது சுகுணாண்ட பிள்ளைகள் இருக்குது. அடுத்தது ஜெயந்திக்கும் பிள்ளை பிறக்க போதும். அப்போ உனக்கும் வந்து ஒரு குழந்தைக்கு குட்டிகள் இருந்தால் அதையும் பார்த்துட்டு நான் கண் மூடிடுவேன் தானே என்று சொல்லி கருணாண்ட அப்பா அழுவார் சொல்லி. அப்போ இந்துக்கு ஒரு மாதிரி போயிடும். இந்து சொல்லுவாங்க, மாமா உங்களுக்கு தெரியும் கருணா அவர்களை நான் நிறைய அன்பு வச்சிருக்கிறேன். கருணாவுக்கு மென்மேல் அன்பு இருக்குத்தான். நாங்கள் 2 பேருமே சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பிரிஞ்சிருக்கிறோம். உங்களோட ஆசை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். ஆனால் நீங்கள் இப்போ எதிர்பார்க்குறது தவறு என்று சொன்னால், கருணாவுக்கு அவங்களோட அண்ணாக்களை பற்றி அதாவது நிறைய விளங்குதில்லை. அவனுக்கு அவங்களோட அண்ணாங்களை பற்றி விளங்கி அவங்களோட என்ன சொல்கிறது கூடாத செயற்பாடுகளில் ஈடுபடுறது எல்லாத்தையும் முதல் நிறுத்தணும். கருணாவை ஒழுங்காக திருத்தி அவன் எனக்கு உண்மையாக வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அவங்க கூட நான் சேர்ந்து கண்டிப்பாக வாழுவேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்குமாமா என்று சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி தான் வந்து இந்த சீரியலோட கதை போக போகுது. எல்லாரும் வந்து எப்படின்னு சொன்னால், இந்துவும் கருணாவும் சேர்ந்து வாழணும். அவங்க கூடிய சீக்கிரம் சேர்ந்து வாழ்ந்து இப்படி குழந்தை இதுன்னு சொல்லி சீன்கள் எல்லாம் போகிறது ஒரு செம்மையாக இருக்குமெண்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.